இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் கூட என்னென்னன்ட்டு இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, பூண்டு தோல் உரிக்காமல் எடுத்துக்கோங்க, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, புளி தனியாக ஊற வச்சுடுங்க. ஒரு எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சுட்டு மீடியம் சைஸ் தக்காளி இதையெல்லாம் போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு, தக்காளி 2 தக்காளி, மிளகு, சீரகம், காய்ஞ்ச மிளகாய் 2, இது 2 போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம்ல, அந்த புளி தண்ணியிலே இந்த அரைச்ச பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலே சேர்த்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், கை வச்சு நல்லா அந்த ஊறின புளியை நல்லா கரைச்சிட்டு ரசத்தினால நிறைய பெனிஃபிட்ஸ் வேறு. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க சில பேர். பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கெலாம் போனீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டல்லையுமே ரசம் இருக்குது. இப்போ வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, ரசம் கம்பல்சரி எல்லாருமே சாப்பிட்றாங்க. அதுக்காக என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது சில பேர் சாப்பிட்டு ஜீரணம் ஆகாமல் இருக்கும். அதுக்கு ரசம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு இந்த கேஸ் ட்ரபிள் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஜீரணத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ரசம். அதுவும் இல்லாமல் கோல்டு அந்த மாதிரியெல்லாம் கோல்டெல்லாம் பிடிச்சிக்கிச்சின்னா, சில இந்த மழை டைம்லலாம் கோல்டெல்லாம் பிடிச்சி அந்த டைமில் மிளகு ரசம் நல்லா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த கோல்டு கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், சரியாயிடும். டைஜஷன் பண்ண கூட ரசம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ரசத்தினால. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இந்த தண்ணியிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாளிக்கலாம். ஆயில் விட்டுட்டு ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு எண்ணெய் சூடான உடனே கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம உருவி வச்சு கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு நம்ம கிள்ளி வச்சிருக்க காஞ்ச மிளகாய் போடுங்க. காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சிருக்க அந்த புளி தண்ணி அதில் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நம்ம போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சால்ட்டு, கல் உப்பு கூட போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு சால்ட்டு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. இப்போ என்ன பண்ணுங்க, எல்லாம் தாளிச்சிட்டு எல்லாம் உப்பு எல்லாம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரசம் பொறுத்த வரைக்கும் கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் கொதி வர மாதிரி இருக்கும் போது லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், சைடில் எல்லாம் அப்படியே பபிள்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக பபிள்ஸ் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டா ரசம் ரெடி. பாருங்க பபிள்ஸு.
இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. போதும். ரசம் வந்து கொதிக்கக்கூடாது, சும்மா 1 ட்ராப் தண்ணி விட்டு கலக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ரசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.